ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் அக்கா வீட்டுக்கும் சிஸ்டர் இன் லா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். சரின்னு சொல்லி காலையிலேயே கிளம்பிட்டோம். 1 hour முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துடுச்சு. சிஸ்டர் இன் லா வீடு கும்பகோணமில் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே தான் போகணும். அங்கே போகிறதுக்கே நைட் ஆகிடுச்சு. இது தாங்க நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறது. அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் டே எங்கேனாச்சும் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். சரின்னு சொல்லி தரங்கம்பாடி பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் எல்லாருமே. டேனிஷ் ஃபுட் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். அங்கே போன உடனே கிளைமேட்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது தாங்க டேனிஷ் ஃபோர்ட்டும் பீச்சும் பக்கத்துலேயே இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஊரில் தான் இருக்குது. டேனிஷ் ஃபோர்ட்க்கு உள்ளெல்லாம் போகலன்னு நம்ம லேட்டாக தான் கிளம்பணும். அதனால க்ளோசிங் சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே போகிறதுக்காக தான் சீக்கிரமாக கிளம்பணும். பார்த்தா அதுவே டைம் ஆகிடுச்சு. அப்போ க்ளோசிங் சொன்னவொடனே சரின்னு சொல்லி பீச்சுக்கு போயிட்டோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் பீச்சில் வியூஸ்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். பீச்சில் நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சிஸ்டர் இன் லா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு 4 days இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு தான் போனோம். எங்கள் சிஸ்டர் வீடு கடலூரில் தான் இருக்குது. சரின்னு சொல்லி ட்ரெயின்லேயே போயிட்டோம். கடலூர் ஸ்டாப் வந்துடுச்சு. சரின்னு சொல்லி இறங்கலான்னு பார்த்தா ரஷ்ஷாக இருந்துச்சு. இறங்கவே முடியல. எப்படியோ இறங்கணும் நாங்களே. அதுக்கப்புறம் ஆட்டோவில் போய் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அக்கா வீட்டுக்கு போய் நெக்ஸ்ட் டே மாலுக்கு போகலான்னு சொல்லி விஎஸ்கர் மாலுக்கு தான் போனோம். எஸ்கலேட்டரில் போகணுன்னா எனக்கு பயம். நான் எஸ்கலேட்டரில் இன்னி வரைக்கும் போனதே இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் தான் வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. அந்த ஃபியரே இல்லாமல் போனேன். நல்லா இருந்துச்சு. மேலே போன உடனே டாப்பில் இருந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பீச்சுக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் அக்கா ஹஸ்பண்ட்லாம் கிளம்பிட்டோம். சில்வர் பீச்சுக்கு தான் போகணும். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் தான் தண்ணியில் இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேயே 3 days இருந்துட்டு அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.